अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगण ललिता श्री विशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोपिहा कान्त राधा कान्त नमोऽस्तुते दत्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पुङ्गुं लङ्गाय देग्रं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते வாசுதேவாய இன்னைக்கு நம்ம மூன்றாவது காண்டம் முதல் புத்தகம் இரண்டாவது அத்தியாயம் பதம் 18 படிக்க போறோம். கேட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. பதம் கிறிஸ்தவன் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். கோவா அமுக்யாங்கிரீ சரோஜரனு 23ங்களா? பதம் 23. அஹோபகீயம் தனகாலகூடம் ஹிகாஞ்சிகாம் சயாபாயதபி அசாகி லேபே கதிர்தாத்ரி உச்சிதாம் ததோன்யம் கம்மா தயாளும் சரணம் பிரஜேம. அரே, யார் படிக்கிறீங்க மாதாஜி? படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க. அகில உலக கிருஷ்ண பக்தி சாக ஆச்சாரியா தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா கி ஜெய். மொழிபெயர்ப்பு. அந்தோ நேர்மையற்றவளான பூதனை என்ற அரக்கி கொடிய விஷத்தை தயாரித்து அதை தன் ஸ்தனத்தில் தடவி கொண்டு பகவானுக்கு பாலூட்ட முயன்றாள். அவளுக்கு தன் தாயின் அந்தஸ்தை அளித்து அவரை விட அதிக கருணையுள்ளவரும் நான் புகலிடம் கொள்ளக்கூடியவருமான வேறொருவர் எப்படி இருக்கக்கூடும்? பொருளுரை. தமது எதிரியிடம் மிகவும் கருணை காட்டிய பகவானுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாகும். விஷத்திலிருந்து அமுதத்தை ஒருவர் எடுத்துக் கொள்வது போலவே ஒழுக்கமற்ற ஒருவரிடம் உள்ள நற்குணங்களை உயர்ந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறப்படுகிறது. அவரது குழந்தை பருவத்தில் பூதனை என்ற அரக்கி அவருக்கு விஷம் கொடுத்து கொள்ள முயன்றாள். அவள் அரக்கி என்பதால் குழந்தையாக இருந்த பகவான் பரமபுருஷருக்கு ஈடான ஆவார் என்பதை அறிந்து பக்தியான யசோதையை திருப்திப்பதற்காகவே பகவானின் மதிப்பு குறைந்து விடுவதில்லை. பகவான் ஒரு குழந்தையின் உருவத்தையோ அல்லது மனிதத்தன்ன அல்லாத வேறு வடிவத்தையோ ஏற்றாலும் அதில் சிறிதும் வேறுபாடு இருப்பதில்லை. அவர் பரமபுருஷராகவே இருக்கிறார். கடும் தவத்தினால் ஒரு ஜீவராசி எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறினாலும் அவனால் பரமபுருஷருக்கு சமமாக ஆக முடியாது. பூதனை பாசமுள்ள ஒரு தாயை போல் தன் ஸ்தனத்தை உறிஞ்சி குடிக்க அனுமதித்தார். பகவான் அவளுடைய தாய் பாசத்தை ஒப்புக்கொண்டார். பகவான் ஒரு ஜீவராசியின் மிக குறைந்த தகுதியை ஏற்றுக்கொண்டு மிக உயர்ந்த நன்மையை அவனுக்கு வழங்குகிறார். இதுவே பகவானின் சீரிய குணமாகும். எனவே பகவானை தவிர உயர்ந்த புகலிடம் அளிக்க வேறு யாராலும் முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. அப்ப பூதனை கொடிய விஷத்தை தடவி தனது மார்பில் அவருக்கு பாலூட்ட முயன்றாள் பகவானுக்கு. ஆனா பகவான் அந்த பால் கொடுக்கறது ஒரு தாயோட சுபாவம்.
அந்த அந்த சுபாவத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அவளுடைய விஷமத்தனத்தை அவர் வந்து கருத்தில் கொள்ளாம அவளுக்கு சாயுஜ்ய முக்தியை தர்றார். அப்போ பூதனை வந்து ஒரு தாயாக அங்க அவருடைய லோகத்துல கோலோக விருந்தாவனத்துல தாயாக இருக்கின்ற பாக்கியத்தை தருகின்றார். அப்ப பகவான் வந்து கொடிய அரக்க சுபாவம் கொண்ட அந்த அரக்கியிடம் கூட அவ்வளவு கருணை காட்டுறார் அப்படின்னா நம்மள எல்லாம் நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம கொஞ்சம் பக்தி பண்ணினா போதும், பகவான் வந்து தன்னை நோக்கி இழுப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் நமக்கு தருகின்றார். அப்போ பகவான் வந்து குழந்தையாக தோற்றும் போது அவருடைய மதிப்பு குறைந்து விடுவதில்லை. மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம் எந்த ரூபத்துல வந்தாலும் பகவான் எப்பொழுதும் பரமபுருஷ பகவானாகவே இருக்கின்றார். நாம வேணா அப்பப்போ மாறுவோம். சில சமயம் சத்துகுணம் இருக்கும் நம்மகிட்ட, சில சமயம் ரஜகுணம் இருக்கும், சில சமயம் ஆஹ் தமோ குணம், இந்த மாதிரி சத்துவ ரஜோ தமோ குணங்கள் அந்த முக்களவைகள் கலந்து 80 हरे कृष्णा माता जी। हरे कृष्णा। வாய்ஸே வரலைங்க மாதாஜி. வாய்ஸே வரலைங்க, கட் ஆயிடுச்சு. நெட்டு விட்டு விட்டு கட்டுது. சரி சரி. நெட்டு கட் ஆயிடுச்சு. அப்ப ரூபத்துல நம்மளாம் மனித ரூபத்துல இருக்கோம். மனித ரூபத்துல வந்தாலும் எங்க புருஷ பகவானாகவே இருக்கிறார். பல்வேறு தோற்றங்கள்ல வந்தாலும் ஹரே கிருஷ்ணா. வாய்ஸ் பிரேக் ஆகுது மாதாஜி. மேல வந்து நெட் ஆஃப் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. நான் அனுபவிட்டு வரேன். அசுரர்களால் பகவானை நேருக்கு நேராக காண முடிந்ததை போல் வாழ்வின் இறுதி கட்டத்தில் தம்மால் பகவானை காண முடியாமல் போகக்கூடும் என்று அவர் நினைத்தார். உண்மை என்னவெனில், எப்பொழுதும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் அசுரர்களை விட ஆயிரக்கணக்கான மடங்கு உயர்ந்த நன்மையை பெற்று பகவான் நித்தியவாசம் புரியும் ஆன்மீக கிரகங்களுக்கு உயர்த்தப்படுகின்றனர். அசுரர்களுக்கும் அருவவாதிகளுக்கும் பகவானின் பிரம்மஜோதியில் இரண்டர கலக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஆனால் பக்தர்களோ ஆன்மீக உலகங்களில் புக அனுமதிக்கப்படுகின்றனர். உதாரணமாக, வானவெளியில் மிதப்பதற்கும் வானவெளியில் உள்ள ஒரு கிரகத்தில் வசிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். உடல் இல்லாமல் சூரிய கதிர்களின் அணுக்களுடன் இரண்டர கலந்துவிடும் ஜீவராசிகளின் இன்பத்தை விட கிரகங்களில் வாழும் ஜீவன்களின் இன்பம் மிகவும் உயர்ந்ததாகும். எனவே அருவவாதிகள் பகவானின் எதிரிகளை விட உயர்ந்தவர்கள் அல்ல. உண்மையில் அவ்விருவரும் ஒரே முக்தி நிலையில் தான் இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானிடம் விரோதம் கொண்டிருந்த அசுரர்கள் பக்தர்களை விட உயர்ந்தவர்கள் என கருதுகிறேன் அப்படின்னு அங்க வந்து அவர் பகவானை நினைவு கூறும்போது உத்தவரிடம் பகவானை பற்றி விசாரித்து கொண்டிருந்த விதுரர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றார். ஏன்னா அசுரர்களுக்கு கூட அந்த பாக்கியம் இருக்கு, நான் பகவான் இல்ல மறைந்த போது நான் அருகில் இல்லாம போயிட்டனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றார். இப்ப பகையுணர்ச்சியில் ஆழ்ந்து பகவானிடம் போரிடும் பொழுது கஷ்யப்பர் புத்திரனான கருடனின் தோள்களில் தூக்கிச் செல்லப்பட்டவரும் சக்கராயுதத்தை கரத்தில் ஏந்தியவருமான பகவானை அவர்களால் காண முடிந்தது. ஏன்னா நான் பார்க்க முடியல, அசுரர்கள் கூட பார்த்திருக்கிறாங்களே அப்படின்னு கவலைப்படுறாரு. இப்ப பகவானை வந்து நேருக்கு நேராக போரிட்ட அசுரர்கள் வந்து பகவானால் கொல்லப்பட்டதால் முக்தி அடைந்தனர். நேத்தே இது பார்த்தோம் நாமோ. 5 விதமான முக்திகள்ல சாயுஜ்ய முக்தி, அதாவது பிரம்மஜோதியில் ஒன்று கலக்கும் முக்தி. ஆனானப்பட்ட யோகிகள் வந்து 1000 ஆண்டுகள் தவம் செய்தாலும் கூட அந்த முக்தியை பெறுவது ரொம்ப அரிது. ஆனா இவங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிருது. ஏன்னா பகை உணர்ச்சியில் பகவானை நினைத்து கொண்டிருந்தாலும் பகவான் வந்து அவங்களுக்கு கருணை கூறுகிறார். அப்போ நாமெல்லாம் வந்து
பகவானை சில சமயம் பக்தியுடன் நினைத்தால் அதற்கு எவ்வளவு வலிமைன்னு பாருங்க. இப்ப பகவானின் பக்தர்களாக இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த முக்தி கிடைக்கல. இது பகவானோட கருணையினாலதான் அந்த முக்தி கிடைச்சது. அப்ப ஏதோ ஒரு வழியில சிறிதளவு தொடர்பு பகவானிடம் நாம் ஏற்படுத்தும் போது அவங்க உன்னத நன்மையை பெறுகிறார்கள். நேகாபி கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோ நான் வித்தியதே சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாத். ஒரு சிறு அளவு நினைத்தால் கூட அதுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கின்றது. இப்ப கோடான கோடி செல்வம் இருந்தாலும் பகவானை பற்றி நினைப்பு இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வீணாயிருது. ஏன்னா அர்த்தமற்ற வாழ்க்கை, பகவானோட சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. இப்ப பகவானின் இணையற்ற குணத்தினால் சில சமயம் முக்தியடையும் வாய்ப்பை நாம் பெறுகின்றோம். அவரது எதிரிகள் அவருடன் தொடர்பு கொண்டு பகை உணர்ச்சியினால் அவரது சிந்தனையில் எப்பொழுதும் ஆழ்ந்துள்ளனர். இப்ப நேத்தை பார்த்தோம் நாம எப்படி கம்சன் போன்ற அசுரர்கள் பகவானை எப்படி கொல்றது, அவர் நம்ம எப்ப கொல்ல வருவாரு அப்படியே பயந்துட்டு அவரோட ஞாபகத்திலேயே இருக்கிறாங்க. எப்பவுமே பகவானோட ஞாபகத்துல சதா எவர் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்ப எப்பவுமே பகவானை பத்தி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பவுமே அவரை மறக்க கூடாது. இப்ப பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் அவர்களை விட 1000 மடங்கு உயர்ந்த நன்மையை பெற்று பகவானின் நித்தியவாசம் புரியும் அந்த ஆன்மீக லோகங்களுக்கு, கோலோக விருந்தாவனத்துக்கு நாமெல்லாம் உயர்த்தப்படுகின்றோம். இப்ப அசுரர்களுக்கும் அருவவாதிகளுக்கும் பகவானின் பிரம்மஜோதியில் கலக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனா பக்தர்களுக்கு ஆன்மீக உலகங்களில அனுமதிக்கப்படுறோம். இப்படி வானவெளியில் மிதப்பதற்கும் வானவெளியில் உள்ள ஒரு கிரகத்தில் வசிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். இப்ப ஆபிரம்ம புவனாலோக புனர் ஆவர்தினோ அர்ஜுன மாம் உபேத்தியேத்து கௌந்தேய புனர் ஜென்மன வித்யதே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எங்கு சென்றாலும் அங்க பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி இது எல்லாமே இருக்கு. சத்தியலோகத்துக்கு போனாலும் பிணி இல்லைனாலும் அங்க கண்டிப்பா பிறப்பு இறப்பு இருக்கு. பிரம்மா கூட பிறக்கின்றார், இறக்கின்றார். அப்போ இந்த பிறப்பை அறுப்பது எப்படி? பிறவாமை என்கின்ற வரத்தை பெறுவது எப்படி? பிறவாமை என்கின்ற வரத்தை பெறுவது எப்படி அப்படின்னா கண்டிப்பா நாம பகவான்கிட்ட பக்தி செலுத்த வேண்டும். ஏன்னா 14 லோகங்கள் ஒரு அண்டத்துல, அப்படி பிரம்மாண்டங்கள், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு. அதுல அதல விதல சுதல பாதாள மகாதல தலாதல் ரசாதல் அப்படின்னு கீழே லோகங்கள், மேல சத்தியலோகம், சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகம், மகர்லோகம், தபோலோகம், இந்த மாதிரி 6 லோகங்கள் இருக்கு. அப்போ 14 லோகங்கள். இந்த லோகங்கள்ல மேல போக போக உயர்ந்த சுகங்களை பெற்றாலும் அங்கேயும் பகை இருக்கு. காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய போன்றவைகள் இருக்கு. ஆனா சத்தியலோகம், தபோலோகம், சத்தியலோகம் போறப்ப அதெல்லாம் கம்மியாயிருது. இருந்தாலும் அங்க பிறப்பு மரணம் இருக்கு. சோ நாம இந்த லோகங்கள் எல்லாமே ஜட உலகங்கள், 14 லோகங்களும். ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க உயர்ந்த கிரகங்களுக்கு ஏற்றம் பெற வேண்டும். உயர்ந்த கிரகங்களுக்கு ஏற்றம் பெற்றாலும் அங்கும் அத்தியாத்மிக, ஆதிபௌதிக, அதிதெய்வீக போன்ற துன்பங்கள், கிளேஷங்கள், அத்தியாத்மிகா கிளேஷம் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளுவது. ஆதி பௌதிக கிளேஷம் அதாவது பிற உயிர்வாளிகளால் வருவது. ஆதி தெய்வீக அப்படின்னா பிற தேவர்களால் வருவது போன்ற 3 துன்பங்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப இதுலெல்லாம் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. புத்தி கூர்மை உள்ளவன் கண்டிப்பா இதிலிருந்து விடுபட மட்டுமே விரும்புவான். இந்த ஜட உலகங்கள்ல பிறவி எடுக்கிறது ரொம்ப தவறான முடிவு. சிலரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. சொர்க்கத்துக்கு போனாலும் நம்ம புண்ணியம் தீர்ந்த உடனே அங்கிருந்து நம்மளை தள்ளி விட்டோம்னா நம்ம கீழே தான் விழுகணும், மறுபடியும் இந்த பூமியில தான் விழுகணும். சோ நம்ம கர்ம வினைகளுக்கு உட்படாமல் பகவானுடைய லோகத்திற்கு, பேக் டு காட் போகணும் அப்படின்னா தூய பக்தி பண்ணணும். இப்ப அருவவாதிகள் பகவானின் எதிரிகளை விட உயர்ந்தவர்கள் அல்ல. உண்மையில் அவ்விருவரும் ஒரே முக்தி நிலையில் தான் இருக்கின்றனர். அப்போ அருவவாதிகள் என்ன பண்றாங்கன்னா யம, நியம, ஆச்சன, பிராணயாம, பிரத்யங்காரா, தியான, தாரண, சமாதி, இந்த அஷ்டாங்க யோகங்கள் சரி, தியான யோகம் செய்யறவங்களும் சரி, பிரம்ம ஜோதியில ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஞானிகள் நிலைமை இந்த
அசுரர்கள் நிலைமையை ஒத்துதான் இருக்கு. அவங்கள விட இவங்க உயர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு இங்க ஸ்ரீல பிரபுபாதர் அழகா சொல்றாரு. அடுத்தது பதம் 25. இங்க வந்து 34 விரஜ லீலைகள் நம்மளுக்கு சொல்லப்படுது இந்த ஸ்லோகத்துல இருந்து. ஸ்லோகம் 25. வசுதேவஸ்ய தேவக்யாம் ஜாதோ போஜேந்திர பந்தனே சிகீசீர் பகவான் அஷ்யா சம்மஜேனா பியாச்சிதஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே படிங்க கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பூமியின் மொழிபெயர்ப்பு தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீலதாஸ் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பூமியின் நலனை குறித்து பிரம்மாவால் பிரார்த்திக்கப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் போஜராஜனின் சிறை கூடத்தில் தன் மனைவியான தேவகியின் கர்ப்பத்தில் வசுதேவரால் பெற்றெடுக்கப்பட்டார். பொருளுரை: பகவானின் லீலைகளான அவரது தோற்றமும் மற்றும் மறைவும் ஆகியவற்றுக்கிடையில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆயினும் அவரது மறைவை பற்றி பகவத் பக்தர்கள் பொதுவாக விவாதிப்பதில்லை. விதுரர் கிருஷ்ணரை பற்றிய சரித்திரத்தை கிருஷ்ண கதா கூறும்படி உத்தவரை கேட்டுக்கொண்டதன் மூலம் பகவானின் மறைவை பற்றி மறைமுகமாக விசாரித்தார். இவ்வாறாக மதுராபுரியில் போஜராஜனாக இருந்த கம்சனின் சிறைக்கூடத்தில் வசுதேவரும் தேவகியும் புத்திரராக தோன்றிய பகவானின் ஆரம்ப நிலையிலிருந்து ஒவ்வொரு விஷயமா உத்தவர் கூறத் துவங்கினார். பகவானுக்கு இவ்வுலகில் வேலை இல்லை. ஆனால் பிரம்மாவை போன்ற பக்தர்களால் வேண்டும் பொழுது பிரபஞ்சத்தின் நன்மைக்காக பூமியில் அவர் அவதரிக்கிறார். இது பகவத்கீதையில் 4.8 கூறப்பட்டுள்ளது. பரித்ரா நான சாதுனாம் விநாசாய சாதுர்ஷுப்தம் தர்ம தாபனார்த்ததயா ஸ்வம் வாபம யுகே யுகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப பகவான் வந்து இங்கே தோன்றுவது மறைவது அப்படிங்கிறதுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. ஆயினும் அவரது மறைவை பற்றி பக்தர்கள் எல்லாம் அதிகமா பேசுறது கிடையாது. ஏன்னா அவரது லீலைகளை பேசத்தான் பக்தர்கள் விரும்புறாங்களோ தவிர அவர் எப்படி பிறந்தார், அப்படி கருவுல பிறந்தாரா, இல்ல அவர் மறையும் போது எப்படி யாராவது கொன்னுட்டாங்களா, அவரு நம்மளை போல உடல் படைத்தவரா அப்படிங்கறதெல்லாம் பக்தர்கள் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா பக்தர்களுக்கு தெரியும் அவரது உடல் திவ்யமானது, அவர் திவ்யமானவர், அவர் தோன்றுகிறார் மறைகிறார், சூரியனை போன்று அவர் என்றுமே இருக்கிறார். சூரியன் எப்படி உதிக்கின்றது மறைகின்றது, அது போல பகவான் வந்து கருவுல பிறக்கிறதும் இல்லை, அவரது உடலை யாரும் அழிப்பதும் கிடையாது. ஆனா மூடர்கள் சிலர் என்ன பண்றாங்க, அவர் மனிதராக அவதரிக்கும் போது அவஜானந்தி மாமூடா மானுஷுந்தடம் ஆஸ்ருதம் பரம்பாவம் அஜானந்தம் மமபூத மகேஸ்வரம். அவர் நம்மை போல கருவுல தோன்றுகிறார், மறுபடியும் கருவழியா வெளியில வந்து மனித ரூபம் எடுத்து ஏதாவது மேஜிக் பண்ணி பல வித்தைகளை எல்லாம் பண்ணிட்டு அசுரர்களை எல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் அவர் மறைஞ்சு போயிடுறார், இறந்து போயிடுறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து மூடத்தனம். அப்போ பகவான் வந்து இங்க தோன்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஏன் தோன்றுகிறார் அப்படின்னா அவரது லீலைகளை எல்லாம் காணிச்சு மக்களுக்கு தன்னை பற்றிய ஞாபகத்தை மீண்டும் ஏற்படுத்துகின்றார். ஏன்னா பகவானை மறந்து போய் இந்த ஜீவாத்மாக்கள் பல கோடி ஆண்டுகளாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் கருணை தர்றதுக்காக இங்க வர்றார். அப்போ அந்த நோக்கத்தை எந்த நோக்கத்துக்காக வர்றார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமை யுகே யுகே. யுக யுகமாக எதற்காக தோன்றுகிறார் அப்படின்னா சாதுக்கள்னா பக்தர்களை காப்பதற்காகவும், துஷ்கிருதர்கள் அத 4 விதமான துஷ்கிருதர்கள் பார்த்தோம் நாமாம் துஷ்கிருதினோ மூடா அப்படின்னு சொல்லி அந்த அசுரர்களை அழிப்பதற்காகவும் முதல் பர்பஸ் என்ன? பக்தர்களை காக்கிறது, அதான் பிரைமரி. அப்ப செகண்டரி என்ன? அதே சமயம் தோன்றிய பொழுது அசுரர்களை அழிக்கின்றார். அப்போ முக்கியமான நோக்கம் என்ன? பக்தர்களை காக்கிறது. அப்போ பகவான் தோன்றுவதுல ஒரே ஒரு அர்த்தம் கிடையாது, பக்தர்களை காக்கிறதுக்கு மட்டும்தான் வர்றாருங்கிறது கிடையாது. அவர் வரும்போது தனது பல லீலைகளை காட்டுவதன் மூலமாக தன்னை பற்றிய ஞாபகத்தை இந்த உயிர்வாளிகளுக்கு, ஜீவராசிகளுக்கு ஏற்படுத்துறார். அதன் மூலமா சத்துவ குணத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் வசீகரித்து தனது லோகத்துக்கு திருப்பி அனுப்புறார். ஏன்னா இங்கெல்லாம் நாம எதுக்கு வந்தோங்கிறதே தெரியாம நாம நம்மளுடைய நடவடிக்கைகளை மாத்திட்டோம். ஆனா உண்மையான நம்ம ஸ்வரூபம் என்ன? ஸ்வரூபம் அப்படின்னா நம்மளோட நித்திய தன்மை, அதான் சனாதன தர்மம்.
அப்போ பகவானுக்கு என்றும் சேவை செய்வது. ஜீவேன சுரூபஹய கிருஷ்ணேர நித்ய தாச. ஆனா அதை மறந்து நாம இங்க எனக்கு தாசனா, அதாவது நாம எல்லாமே நம்மளுடைய புலன்களுக்கு தாசனா இருக்கிறோம். கோதாச அப்படி கோதாஸ் அப்படின்னா நம்ம புலன்களுக்கு தாசன். கோ அப்படின்னா புலன்கள். அப்போ நம்ம வந்து திரும்பி போகணுங்கிறதுக்காக பகவான் தன்னை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்துவதற்கு பல லீலைகளை இங்கு புரிகின்றார். அடுத்தது பதம் 26. ததோனந்த விரஜம் இத பித்ரா கம்சாத் விபிப்யதா ஏகாதச சமாத் தத்ர கூடார்ச்சீஷ பலோ அவசத். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு கம்சனுக்கு அஞ்சி அவரது தந்தை அவரை நந்த மகாராஜாவின் கோகுலத்திற்கு கொண்டு வந்தார். அங்கு அவர் தமது தமையனான பலதேவருடன் மறைந்திருக்கும் தீ போல் 11 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். பொருளுரை. கம்சனால் கொல்லப்பட்டு விடுவாரோ என்பதற்கு அஞ்சி நந்த மகாராஜன் வீட்டுக்கு பகவானை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பரம்புருஷரை கொல்ல முயல்வதும் கடவுளே இல்லை என்று நிரூபிக்க முயல்வதும், கிருஷ்ணர் கடவுள் அல்ல சாதாரண மனிதன் தான் என்று நிரூபிக்க முயல்வதும் அசுரர்களின் வேலையாகும். கம்சனை போன்றவர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாதிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு குழந்தையை போல் நடந்து கொள்வதற்காகவும் வாசுதேவர் கம்சனிடம் கொண்ட அச்சத்தை போக்குவதற்காகவும் நந்த மகாராஜன் வீட்டிற்கு மாற்றப்படுவதற்கு பகவான் சம்மதித்தார். நந்த மகாராஜன் பகவானை தமது குழந்தையாக பெறும் தகுதியுடையவராக இருந்தார். யசோதா தேவியும் பகவானின் குழந்தை பருவத்து லீலைகளை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருந்தால், எனவே எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்றும் வகையில் அவர் மதுராவிலிருந்து விருந்தாவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். 11 ஆண்டுகள் அங்கு வாழ்ந்த பகவான் அற்புதமான தமது குழந்தை பருவத்து லீலைகளையும், பிள்ளை பருவத்து லீலைகளையும், வாலிப பருவத்து லீலைகளும் தமது தமையனான பலதேவருடன் அங்கேயே முடித்து கொண்டார். கிருஷ்ணர் கம்சனின் கோபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வாசுதேவரின் சிந்தனை பகவானுடன் அவர் கொண்ட உன்னத உருவு முறையின் ஒரு பாகமாகும். தம்மை பரம புருஷராக ஒருவர் ஏற்றுக்கொள்வதை விட தமக்கு கீழ்வடிந்த மகனாக அவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பகவான் அதிக மகிழ்ச்சி அடைகிறார். அனைவருக்கும் அவரே தந்தை, அனைவரும் காப்பாற்றுவோரும் அவரே. ஆனால் பகவானுடைய ஒரு குழந்தையாக எண்ணி அவரை பாதுகாக்க வேண்டும் என்று பக்தர்கள் நினைப்பதால் அது பகவானுக்கு உன்னதமான ஆனந்தத்தை தருகிறது. இவ்வாறாக கம்சனுக்கு அஞ்சிய வாசுதேவர் தம்மை பிருந்தாவனத்திற்கு தூக்கி சென்றதை பகவான் மிகவும் அனுபவித்தார். இல்லையெனில் கம்சனிடமோ அல்லது வேறு யாரிடமோ அவருக்கு எந்த பயமும் இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நேத்தே நாம இதை பார்த்தோம். பகவான் வந்து பிதாஹம் அஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமக வேத்யம் பவித்ரம் ஓம்கார ரிக் சாம யசூர் ஏவச்ச அப்படின்னு பகவத்கீதையில 9வது அத்தியாயத்துல சொல்றாரு. அப்போ இந்த அகிலம் அப்படின்னா இந்த உலகத்தின் தாய் தந்தை காப்பாளன் பாட்டனார் அப்படின்னு எல்லாமா நான் இருக்கேன். ஓம் எனும் பிரணவ மந்திரம் நான் தான், ரிக் யசு சாம வேதங்களும் நான் தான் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட பகவான் இங்க ஏன் சிலருக்கு மகனாக பிறக்கிறார் அப்படின்னா அவர் அந்த லீலையை அனுபவிப்பதற்காக. சிலர் வந்து ரொம்ப தவம் பண்ணி பகவானே எனக்கு மகனா பிறக்கணும் அப்படின்னு வரம் வாங்குறாங்க. அப்ப அந்த பக்தர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவங்களுக்கு மகனா பிறக்கிறார் அப்படின்னா கர்ப்பத்துல வர்றதில்ல, அவர் தோன்றுகிறார். மகன்கிற ஒரு பாவத்துல அவர் வந்து மகனாக இருந்தாலும் அவர் எப்பவுமே பரமபுருஷராத்தான் இருக்கிறார். அப்ப யோகமாயா சமாவிரதக, அப்ப அந்த யோகமாயினால் தன்னை மறைத்து கொள்கின்றார். ஏன்னா மகன்னு தெரிஞ்சாக்க, தன்னுடைய மகன் வந்து பரமபுருஷர் அப்படின்னு தெரிஞ்சாக்க அவங்க வந்து வேற விதமா டீல் பண்ணுவாங்க. அப்ப பகவானே நம்மளுக்கு மகனா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி டெய்லி பெல் எடுத்து அடிச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பூ போட்டு. ஆனா பகவான் அதை விரும்பல. உண்மையான ஒரு தாய் எப்படி மகனிடம் நடந்து கொள்கிறாரோ அதனாலதான் யசோதை ஓடி ஓடி அடிச்சாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடினார். அவரோட தந்தையோட செருப்பை எடுத்து தலையில தூக்கி ரொம்ப சுமக்க முடியாத மாதிரி
ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு பொருளை தூக்குறப்ப எப்படி ரொம்ப கஷ்டப்படும், அது மாதிரி கஷ்டப்பட்டு அவருடைய செப்பலை தூக்கிட்டு வந்து தலையில வச்சு கொண்டு வந்து கொடுப்பார். இப்படி பல லீலைகள், பால்ய பருவ லீலைகள் நிறைய பண்ணினார். அப்ப பகவான் தம்மை பரமபுருஷரா ஒருவர் ஏத்துக்கிறத விட தமக்கு கீழ்ப்படிந்த மகனாக அவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது பகவான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா ஒரு தந்தை வந்து மகனுக்கு நிறைய சேவைகள் செய்வார். அப்பா வளர்க்கறதுல இருந்து, காலேஜ் படிக்க வைக்கிறதுல இருந்து, அவனை வந்து எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அவனை தூக்கி வளர்க்கறது தந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ தந்தையா பகவான் வந்து நமக்கு எவ்வளவோ செய்யறார். நம்ம பல ஜென்மங்கள் நம்ம வந்து பகவான் நம்ம கண்ணு முன்னாடி வரலினா கூட அவர் மறைமுகமாக தேவர்கள் மூலமாக நம்மளுக்கு இந்த சூரிய ஒளி, காற்று, மழை, நம்மளுக்கு நம்மளோட உடல் தேவைகள், இந்த வீடு, இடம், வசிக்க இருப்பிடம், சுவாசிக்க காற்று எல்லாத்தையும் தர்றாரு. ஆனா நம்ம நினைச்சு பாக்குறது இல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த தேவர்கள் தான் டைரக்டா தர்றாங்க. ஆனா இந்த தேவர்கள் பகவானிடமிருந்து அதை வாங்கி தர்றாங்க. தேவர்களுக்கு எந்த பவரும் கிடையாது. இப்ப நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா எப்படி ஒரு பேங்க் ஆபீசர் உங்களுக்கு பணம் தர்றாரு அப்படின்னா அவர் சொந்த பணத்துல இருந்து அவர் தரல. அதை வந்து நீங்க முதல்லயே இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, இல்ல கவர்மெண்ட் மூலமா நம்மளுக்கு அந்த பணம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா அவர் தான் தந்தார் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுகிறது இல்லை நாம. ஸோ அவங்க டியூட்டி என்ன, அதை ஒன்னொரு இடத்துல இருந்து அதை கொண்டு வந்து நமக்கு தர்றாங்க. ஸோ அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அதுக்காக, பேங்க் ஆபீசர்ஸ். அது போல தேவர்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப வாயு தேவன் நம்மளுக்கு காற்றை தருகிறார், வருண தேவன் மழையை தருகிறார், இந்திரன் செல்வத்தை தருகிறார், குபேரன் நம்மளுக்கு செல்வத்தை தர்றார் அப்படின்னா அவங்க சொந்தமா தரல, அதை பகவான்கிட்ட இருந்து வாங்கி அவங்க புரோக்கர்ஸ் மாதிரி இன் பிட்வீன் நம்மளுக்கும் பகவானுக்கு இடையில அவங்க பகவானுக்காக சேவை செய்யறாங்க. அதற்கான தகுதியை அவங்க வளர்த்துக்கிட்டதுனால தேவர்களாக அவங்க நியமிக்கப்படுறாங்க. அப்ப இங்க வந்து அவங்க நம்மளுக்கு எதுவும் தர்றது இல்லை, அதனால நாம அவங்கள வேண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பலருக்கு இது புரியறது இல்லை. தேவர்களை வழிபடுறது ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு தேவ வழிபாட்டுல ஈடுபடுறாங்க. அதுவும் பகவத்கீதையில சொல்றாரு, அந்த வந்தத்து பலம் தேசாம் தத்பவதி அல்பமேதசாம் அப்படின்னு. அல்பமேதசாம் அப்படின்னா அற்ப புத்தி கொண்டவர்கள். அப்போ அற்ப புத்தி கொண்டவர்களுக்கு வந்து பௌதீகத்துல நிறைய அனுபவிக்கணுங்கிற ஆசையினால அவங்க தேவர்களை வழிபடும்படி நானே உள்ளிருந்து பரமாத்மாவாக அவங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்றார். அப்ப இது முரண்பாடா இருக்கு. பகவானே வழிகாட்டுறார், அப்புறம் பகவானே வந்து அல்பமேதசாங்கிறார். ஏன் அப்படின்னு குழப்பம் வரலாம். ஆனா நம்ம ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் தான் பகவான். சோ ஆசைப்படுறது நம்மளுடைய சுபாவம். ஆனா அந்த ஆசையை முழுமுதற் கடவுளான பரமபுருஷரிடம் நாம் வைக்கும் போது அதுல எந்த தீங்கும் கிடையாது. அப்போ நம்ம ஆசையே இருந்தாலும் ஆசையே இல்லாட்டாலும் நம்ம வந்து பகவான் முழுமுதற் கடவுளை வணங்குவது மிக சால சிறந்தது. அதுல பாகவதத்துல கூட ஒரு ஸ்லோகத்துல பார்க்கலாம், அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். அகாம சர்வ காமோவா, அகாம அப்படின்னா காமமே இல்லாம இருந்தாலும், சர்வ காமோ எல்லா காமங்கள் இருந்தாலும், ஆசைகள் இருந்தாலும், மோட்சம் வேண்டும் என்றாலும் மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன தீவிரமாக பகவானுக்கு பக்தி தொண்டாற்ற வேண்டும். அப்ப ஆசையே இருந்தாலும் கூட தேவர்களை நாம வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை, பகவானைவே வேண்டலாம், பகவான் பரமபுருஷரைவே வேண்டலாம். இப்ப இங்க வந்து கம்சனுக்கு அஞ்சிய வசுதேவர் தம்மை பிருந்தாவனத்திற்கு தூக்கி சென்றதை பகவான் மிகவும் அனுபவித்தார். இல்லையெனில் கம்சனிடமோ அல்லது வேறு எவரிடமோ அவருக்கு எந்த பயம் கிடையாது. ஏன்னா நேத்தே பார்த்தோம், நாம ஒரு ஹீரோ, நம்மளாம் சினிமா பார்ப்போம், ஒரு ஹீரோ வந்த உடனே ஒரு குழந்தையா இருந்துட்டு பெருசாகி உடனே தாலியா கட்டி ஒரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அந்த கதையே கிடையாதுங்க. அப்போ அவன் அந்த ஹீரோயினை குழந்தை பருவத்துல காட்டுவாங்க, வளர வளர அவனோட ஸ்கூல் பருவத்தை காட்டுவாங்க, அப்புறம் எப்படி ஹீரோவா மாறுறான், எல்லா அநீதிகளையும் தட்டி கேட்கிறான், அப்புறம் கொடுமை பண்றவங்களையெல்லாம் அழிக்கிறான், அப்புறம் ஒரு லவ் பண்றான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கதை வளர்ந்து ஒரு 2 மணி நேரம் அந்த தியேட்டர்ல உட்காந்து நம்ம பார்ப்போம். அது போலத்தான் இங்க பகவான் வந்தார் உடனே முடிச்சுட்டு வேலையை போனார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப பகவானுடைய லீலைகளை பேசுறதுக்கு பக்தர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கிறார். அவரது பற்பல லீலைகள் அனந்த
அனந்த அப்படின்னா எல்லையற்ற லீலைகளை பேசுவதன் மூலமாக பக்தர்கள் வந்து பெரும் வாய்ப்பை, அந்த பேரின்பத்தை பெறுகின்ற வாய்ப்பை அவர் அளிக்கின்றார். அப்ப கம்சனிடமெல்லாம் அவருக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவர் இருந்த இடத்துல இருந்தே நினைச்சா போறோம், பகைவன் அழிந்து விடுவான். அவர் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஏன் இங்க வரணும், இத்தனை லீலை பண்ணணும்? சில அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா வந்த உடனே போயிடுவார். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், இந்த அவதாரங்கள் எல்லாம் பகவான் வந்தார், வேலையை முடிச்சார், போயிட்டார். ஆனா கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது முழுமையானது. தனது 64 தெய்வீக குணங்களையே அதை வெளிப்படுத்துறார். அதனாலதான் கிருஷ்ண அவதாரம் அப்படின்னா பரிபூர்ணமானது, இருக்கிறதுலயே உயர்ந்தது கிருஷ்ண அவதாரம். அப்ப ராமரா வர்றப்ப கூட அவர் என்ன பண்ணுவாருன்னா மிகவும் அமைதியான சுபாவத்தோட, ஆனா போர்ல வந்து வீரத்தை காட்டக்கூடிய ஒரு உக்கிரத்துடன் இருப்பார். அப்ப எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை வந்து ராம அவதாரத்துல காட்டுறார். அரசனாக இருந்தாலும் அவர் வந்து எப்படி ஒரு 6 ஐஸ்வர்யங்கள்ல துறவு அப்படிங்கிற நிலையில 14 ஆண்டுகள் காட்டுக்கு எப்படி போனார், தந்தையோட சொல்ல எப்படி எல்லாரும் கேட்கணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும், எல்லார்கிட்டையும் பொதுமக்கள்கிட்ட எப்படி, ஒரு ராஜாவா இருந்தாலும் பொதுமக்கள்கிட்ட எப்படி உறவு கொள்ள வேண்டும், அப்புறம் எப்படி ஆட்சி செய்யணும், இது எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு ராம அவதாரத்துல அவர் போறார். இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒரு பெரிய கருத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தது பதம் 27. பரிதோ வத்ச பைர் வத்சாம் சாராயன் வியஹரத் விபுஹு யமுனோ பவனே கூஜத்வஜ சங்குலி தாங்கிரிபி. ரஜினா படிக்கிறேங்க மது. படிங்க. மொழிபெயர்ப்பு. சர்வ வல்லமையுடைய பகவான் அவரது பிள்ளை பருவத்தில் இடைச்சிறுவர்களாலும் கன்றுகளாலும் சூழப்பட்டிருந்தார். இவ்வாறாக மரங்களாலும் பறவைகளின் கீச்சிடும் சப்தங்களாலும் நிரப்பப்பட்டிருந்த அடர்ந்த தோட்டங்களை கொண்ட யமுனை நதிக்கரையில் அவர் பிரயாணம் செய்தார். பொருளுரை. நந்த மகாராஜன் கம்ச மன்னனுக்கு ஒரு நில குத்தகைக்காரராக இருந்தார். ஆனால் அவர் ஒரு வணிகர், வைசியர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் ஆயிரக்கணக்கான பசுக்களை பராமரித்து வந்தார். சத்திரியர்கள் மனிதர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதைப் போலவே பசுக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது வைசியர்களின் கடமையாகும். பகவான் பிள்ளை பிராயத்தில் இருந்ததால் இடைச்சிறுவர்களுடன் சேர்ந்து கன்றுகளை பராமரிக்கும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இடைச்சிறுவர்கள் அவர்களது முற்பிறவியில் பெரும் ரிஷிகளாகவும் யோகிகளாகவும் இருந்தனர். இத்தகைய பல புண்ணிய பிறவிகளுக்கு பிறகு பகவானின் சகவாசத்தை பெற்று அவருக்கு சமமாக அவர்களால் விளையாட முடிந்தது. அத்தகைய இடைச்சிறுவர்கள் கிருஷ்ணர் யார் என்பதை பற்றி அறிவதில் கருத்தை செலுத்தவில்லை. ஆனால் அவரை மிகவும் நெருக்கமான அன்பிற்குரிய ஒரு நண்பரை போல் பாவித்து அவருடன் விளையாடினர். பகவானிடம் அவர்கள் அளவு கடந்த பிரீத்தி கொண்டிருந்ததால் பொழுது விடிந்து பகவானுடன் எப்பொழுது ஒன்றாக பசுக்களை மேய்க்க காட்டிற்கு செல்வோம் என்பது பற்றியே சதா நினைத்து கொண்டிருப்பார்கள். யமுனை கரையில் உள்ள அழகிய தோட்டங்கள் மாமரங்களாலும் பலாமரங்களாலும் ஆப்பிள் மரங்களாலும் கொய்யா மரங்களாலும் மற்றும் ஆரஞ்சு, திராட்சை, தீங்கனி மற்றும் தென்னை மரங்களாலும் மற்றும் பல செடிகளாலும் நறுமணமுள்ள மலர்களாலும் நிறைந்துள்ளன. இத்தோட்டங்கள் யமுனை கரையில் இருந்ததால் இயல்பாகவே வாத்துக்களும் கொக்குகளும் மற்றும் மயில்களும் அங்கு வாழ்ந்து வந்தன. உன்னத பூமியான பிருந்தாவனத்தில் பிறந்திருந்த இவ்வெல்லா மரங்களும் மிருகங்களும் பறவைகளும் புண்ணியமுள்ள ஜீவராசிகளாகும். பகவானுக்கும் அவரது நித்திய சகாக்களான இடைச்சிறுவர்களுக்கும் ஆனந்தத்தை அளிப்பதற்காகவே அவை அங்கு பிறந்திருந்தன. சிறு பையனை போல் தமது சகாக்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பகவான் அகாசுரன், பகாசுரன், பிரலம்பாசுரன் மற்றும் கர்த்தாபாசுரன் முதலியான பல அசுரர்களை கொன்றார். பிருந்தாவனத்தில் ஒரு சிறுவனை போல் அவர் தோன்றியிருந்த போதிலும் உண்மையில் அவர் மறைந்துள்ள தீக்கொழுந்துகளை போன்றவராவார். ஒரு சிறிய தீப்பொறி எரிபொருளின் சேர்க்கையால் பெரும் தீயாக மாறுவதைப் போலவே நந்த மகாராஜனின் வீட்டில் இருந்த பகவான் தமது குழந்தை பருவத்திலிருந்தே பெரும் அசுரர்களை எல்லாம் கொன்று வந்தார். பகவானின் குழந்தை பருவத்து விளையாட்டு மைதானமாக விளங்கிய பிருந்தாவனம் இன்றும் உள்ளது. நம்முடைய குறையுடைய கண்களுக்கு பகவான் இப்பொழுது காட்சி அளிப்பதில்லை என்றாலும் இந்த இடங்களுக்கு செல்பவர்கள் அதே உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கின்றனர். இந்த நிலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எல்லா விதத்திலும் ஒத்ததென்று பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் கூறியுள்ளார். எனவே இது பக்தர்களின் வழிபாட்டுக்குரிய நிலமாகும். கௌடிய வைஷ்ணவர் எனப்படும் பகவான் சைத்தன்யரின் ஆதரவாளர்களால் இந்த உபதேசம் உறுதியாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த பூமி எல்லா வகையிலும் பகவானுடன் ஒத்திருந்ததால் உத்தவர் மற்றும் விதுரர் போன்ற பக்தர்கள் பகவானுடன் நேரடியான தொடர்பு கொள்வதற்காக 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்த இடங்களுக்கு சென்று வந்தனர்.
பகவானின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புண்ணியமுள்ள பிருந்தாவன பிரதேசங்களில் இன்றும் சஞ்சரித்து வருகின்றனர். இவ்வாறாக பரமபதம் அடைவதற்கு தங்களை அவர்கள் தயார் செய்து வருகின்றனர். ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ பிருந்தாவனம் என்பது சாதாரண பூமி கிடையாது. பகவான் இங்கு தோன்றிய போது, கிருஷ்ணராக அவதரித்த போது ஸ்ரீமதி ராதாராணி பகவான்கிட்ட கேக்குறாங்க, எனக்கு பிரியமான பிருந்தாவனம், அதே போல கோவர்தனம், கோவர்தனகிரி இதெல்லாம் வந்து பூமிக்கு வரணும் அப்படின்னு. அப்போ பகவான் அந்த பிருந்தாவனத்தை ஒரு சிறு பகுதியை அதை வந்து இங்க கொண்டு வர்றார். அதே போல கோவர்தனையும் இங்க கொண்டு வர்றார். அப்ப இந்த பூமி வந்து மிகவும் புனிதமானது. அப்ப இந்த எல்லா வகையுடன் பகவானுடன் ஒத்திருப்பதால் உத்தவர் மற்றும் விதுரர் போன்ற பக்தர்கள் பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதற்காக 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்த இடங்களுக்கு சென்று வந்தனர். அப்ப ஏன்னா பகவானுக்கும் அந்த தாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து எப்பவும் வேறுபட்டவர் அல்ல. அவரது நாமம், ரூபம், குணம், லீலைகள், அவரது தாமம் எல்லாமே அவரை போலவே சக்தி மிகுந்தது. அப்ப அவர் வந்து வைஷ்ய குடும்பத்துல பிறந்து, அவர் வந்து சத்திரிய குடும்பத்திலையும் பிறந்து வைஷ்ய குடும்பத்துல வந்தார். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்க அடுத்தது படிங்க, வர்றேன். ஹலோ, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா படிங்க. கௌமாரியும் தர்ஷயம் சேஷ்டாம் பிரேக்ஷணீயாம் வரஜௌகசாம் ருதன் இவ சகஷன் முக்த பால சிம்ஹாவலோகனக. மொழிபெயர்ப்பு. குழந்தை பருவத்தில் லீலைகளை பகவான் பிருந்தாவன வாசிகளுக்கு மட்டுமே வெளிப்படுத்தினார். ஒரு குழந்தையைப் போல் சில சமயங்களில் அழுவது போலவும் சில சமயங்களில் சிரிப்பது போலவும் காணப்பட்டார். அப்படி செய்யும் பொழுது அவர் ஒரு சிங்கக்குட்டியைப் போல காணப்படுவார். பொருளுரை. பகவானின் குழந்தை பருவத்து லீலைகளை அனுபவிக்க விரும்புபவர்கள் நந்தர், உபநந்தர் போன்ற வாத்சல்ய பாவத்திலிருந்த மற்ற பிருந்தாவன வாசிகளின் அடிச்சோடுகளை பின்பற்ற வேண்டும். ஒரு குழந்தை தனக்கு ஒரு பொருள் வேண்டுமென்று அழுது சுற்றுப்புறத்தின் அமைதியை குலைத்து விடக்கூடும். ஆனால் விரும்பிய பொருளை அடைந்தவுடனேயே அவன் சிரிக்கிறான். இத்தகைய அழுகையையும் சிரிப்பையும் கண்டு பெற்றோர்களும் குடும்பத்தில் உள்ள முதியவர்களும் மகிழ்கின்றனர். இதை போலவே பகவானும் சில சமயங்களில் இவ்வாறு அழுதும் சிரித்தும் தமது பெற்றோர்களை வாத்சல்ய பாவத்தின் உண்மையான ஆனந்தத்தில் ஆழ்த்தி விடுவது வழக்கம். நந்த மகாராஜனை போன்ற விரஜவாசிகளால் மட்டுமே இந்த லீலைகள் அனுபவிக்கப்படுகின்றன. பிரம்மத்தை அல்லது பரமாத்மாவை வழிபடும் அருவவாதிகளால் அல்ல. சில சமயங்களில் வனத்தில் அசுரர்களால் தாக்கப்படும் பொழுது கிருஷ்ணர் ஆச்சரியத்தால் சம்பித்து போய்விடுவது போல காணப்படுவார். ஆனால் ஒரு சிங்கக்குட்டியை போல் அவர்களை பார்த்து அவர்களை கொன்றும் விடுவார். அவரது பிள்ளை பிராயத்து சகாக்களும் அதை கண்டு ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து விடுவார்கள். வீட்டுக்கு திரும்பிய உடனேயே தங்கள் பெற்றோர்களிடம் நடந்த கதையை கூறுவார்கள். இவ்வாறாக கிருஷ்ணரின் குழந்தை குணங்களை அனைவரும் மதித்து போற்றுவார்கள். குழந்தை கிருஷ்ணர் அவரது பெற்றோர்களான நந்தருக்கும் யசோதிக்கும் மட்டும் சொந்தமானவராக இருக்கவில்லை. அவர் வயது முதிர்ந்த பிருந்தாவன வாசிகளுக்கெல்லாம் மகனாகவும் சம வயதுடைய ஆண் பெண்களுக்கு நண்பராகவும் இருந்தார். அனைவரும் கிருஷ்ணரை நேசித்தனர். மிருகங்கள், பசுக்கள் மற்றும் கன்றுகள் உட்பட அனைவருக்கும் அவரே உயிராகவும் ஆத்மாவாகவும் விளங்கினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாதாஜி, வந்துடுறேன். ஓகே மாதாஜி. குழந்தை பருவத்து லீலைகளை வந்து பிருந்தாவன வாசிகளுக்கு அவர் கிருஷ்ணர் வந்து வெளிப்படுத்துகிறார். சில குழந்தைங்க எப்பவுமே ஒரு பொருள் வேணும்னா அழுவாங்க, அது கிடைச்சோன்னா சிரிப்பாங்க. அது மாதிரி அவரும் வந்து அந்த சிரிப்பையும் அழுகையும் கொடுத்தார். அதை பார்த்து பெற்றோர்களான நந்தகுமாரரும் யசோதையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அவர் சில சமயத்துல வனத்துக்கெல்லாம் போகும்போது அந்த அசுரர்களால் தாக்கப்படும் போது ஐயோ உங்களை பார்த்து பயந்து நின்றுட்டு இருந்தாலும் ஆனா அவர்களை எல்லாம் ஒரு சிங்கக்குட்டியை போல அவர் எதிர்த்து நின்று கொன்றுவாரு. அவரது இந்த பிள்ளை பிராயத்த சகாக்கள் வந்து இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு நடந்த கதையெல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பியவுடன் அவங்க பெற்றோர்கள்ட்ட எல்லாம் இதை பத்தி அவங்க விவரிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கவங்கள்ட்ட பிருந்தாவனத்துல வந்து
அவர் வந்து அவருக்கு யசோதைக்கும் நந்தருக்கும் மட்டும் ஒரு மகனாக இல்லாம வயது முதிர்ந்த பிருந்தாவன வாசிகளுக்கு மகனாகவும் சமமான வயதுடைய ஆண் பெண்களுக்கு ஃப்ரெண்டாகவும் அனைவரும் இருந்தார். அதனால எல்லாருமே கிருஷ்ணரை வந்து ரொம்ப நேசித்தாங்க. மிருகங்கள், பசுக்கள் மற்றும் கன்றுகள் உட்பட அனைத்தும் அவரே உயிராகவும் எல்லாம் ஆத்மாவாகவும் விளங்கினாரம். ஹரே கிருஷ்ணா. அவருடைய குழந்தை பருவத்து லீலைகளை பற்றி இதுல போட்டு இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி, படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 29. சா ஏவ கோதனம் லக்ஷ்மியா நிகேதம் சித கோவர்ஷம் சாரயன் அனுகான் கோபான் ரணத்வேனூர் அரிணமதி. மொழிபெயர்ப்பு. எல்லா சௌரியங்களுக்கும் செல்வங்களுக்கும் உறைவிடமான பகவான் மிகவும் அழகிய காளைகளை மேய்க்கும் பொழுது தமது புல்லாங்குழலை வாசித்து தம்மிடம் விசுவாசம் கொண்டிருந்த இடைச்சிறுவர்களை அவர் உற்சாகப்படுத்தினார். பொருளுரை. பகவான் 6 அல்லது 7 வயதுடையவராக வளர்ந்த பொழுது மேய்ப்பு நிலத்தில் பசுக்களையும் காளைகளையும் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் ஆயிரக்கணக்கான பசுக்களுக்கு சொந்தக்காரரும் நிராசுதாரருமான ஒரு செல்வந்தரின் மகனாக இருந்தார். வேதங்களின்படி ஒருவன் பெற்றுள்ள தானியங்களையும் பசுக்களின் எண்ணிக்கையும் கொண்டுதான் அவனுடைய செல்வ சிறப்பு மதிப்பிடப்பட்டு வந்தது. பசுக்களையும் தானியங்களையும் பெற்றுள்ளவனால்தான் தன் உணவு பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். மனித சமூகத்தின் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையாக இருப்பது இதுதான். இவ்விரண்டையும் தவிர மற்ற அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை தேவைகளாகும். இச்செயற்கை தேவைகளில் மனிதன் மதிப்புயர்ந்த தன் வாழ்வையும் நேரத்தையும் வீணாக கழிக்கிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித சமூகத்தின் போதகர் என்ற முறையில் வைசியர்கள் அல்லது வணிகர்கள் பசுக்களையும் காளைகளையும் மீட்டு அவற்றிற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது நமது சொந்த உதாரணத்தின் மூலமாக காட்டினார். மனிதனுக்கு பசு தாயாகவும் காளை தந்தையாகவும் இருக்கின்றன என்பது ஸ்மிருதி சாஸ்திரத்தின் சட்டமாகும். குழந்தை தாய்ப்பாலை குடிப்பதைப் போல் மனித சமூகம் பசுவின் பாலை குடிப்பதால் அது நமக்கு தாயாகும். மேலும் குழந்தைகளை பராமரிக்க தந்தை சம்பாதிக்கிறார். அவ்வாறே உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காக காளை நிலத்தை உழுகிறது. தாய் தந்தையை போல் விளங்கும் பசுவையும் காளையையும் கொள்வதன் மூலம் ஜீவநாடியையே கொன்று விடுகிறான். பசுக்களும் காளைகளும் சிவப்பு, கருப்பு, பச்சை, மஞ்சள், பல நிறங்கள் கொண்டிருந்தன இங்கு குறிப்பிடப்படுகின்றது. அவற்றின் அழகிய நிறங்களும் சுகாதாரமான சிரித்த முக தோற்றங்களும் புத்துணர்வை அளித்தன. அனைத்திற்கும் மேலாக பகவான் புகழ்பெற்று தமது புல்லாங்குழலை வாசிப்பது வழக்கம். அவரது புல்லாங்குழலிலிருந்து எழும் ஓசை அவரது நண்பர்களுக்கு உன்னத ஆனந்தத்தை அளித்ததால் அருவவாதிகள் போற்றும் பிரம்மானந்தத்தை பற்றிய எல்லா பேச்சுக்களையும் அவர் அறவே மறுத்து விட்டவர்களாக இருந்தனர். சுகதேவ கோஸ்வாமியால் விளக்கப்பட இருப்பதை போல் இந்த இடைச்சிறுவர்கள் அதிக புண்ணியங்களை செய்த ஜீவராசிகளாக இருந்ததால் பகவானுடன் நேரடியாக உறவு கொண்டும் உன்னதமான அவரது குழலோசையை கேட்டும் இன்புற்றனர். பகவான் அவரது உன்னதமான புல்லாங்குழலை வாசிக்கிறார் என்பதை பிரம்ம சம்ஹிரதை 5.30 பின்வருமாறு உறுதி செய்கிறது. வேணும் வனந்தம் அரவிந்த தலாயுதாசம் பர்ஹாவதம்சம் அஷிதாம்புத சிந்தராங்கம் கந்தர்ப்ப கோடி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தம் அகம் பஜாமி. பிரம்மதேவர் கூறினார், தாமரை கண்களை உடையவரும் மயிலிறகுகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் புது மலை மேகங்களை ஒத்த தேக வர்ணத்தை கொண்டிருப்பவரும் கோடிக்கணக்கான மன்மதன்களின் அழகை விட அதிக அழகுடையவரும் தன் உன்னதமான புல்லாங்குழலை வாசிப்பவருமான கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகின்றேன். இவையே பகவானின் சிறப்பு அம்சங்களாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வந்துட்டாங்களா? வரல. அப்படியே சொல்லுங்க மாதாஜி, என்ன படிச்சீங்க அப்படியே சொல்லுங்க. எனக்குலாம் சொல்ல வராது மாதாஜி, நீங்களே சொல்லுங்க. அச்சோ, சித்ரா மாதாஜி எங்க போனாங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
சித்ரா மாதாஜி, சித்ரா மாதாஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. இல்லையாட்டிருக்குது. சரிங்க, பார்க்கலாம், அப்படியே பார்க்கலாம். பகவான் மிகவும் காளைகளை மேய்க்கும் பொழுது தமது புல்லாங்குழலை எத்தனாவது பதம் மாதாஜி? பதம் 29ங்க. 29 29. 29ங்க. ஆமாங்க. அப்ப வந்து மாதாஜி நல்லா இருக்கீங்களா மாதாஜி? இப்ப படிச்சீங்களா மாதாஜி? சாந்தி மாதாஜி தான் உங்க பேரு? ஆமா ஆமா மாதாஜி. மாதாஜி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாதாஜி. கோயில பார்த்தோம்லங்க. பார்த்தோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாதாஜி. சந்தோஷங்களா செல்வி மாதாஜி கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரிங்க மாதாஜி. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாமே? ஓரளவு புரியுதுங்க எல்லாம் சொல்றதெல்லாம். சூப்பரா படிக்கிறீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.